இடங்களில் பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்திருந்தார்கள். ஏன்? அங்கு சாம்ராஜ்யங்கள், ராஜாக்கள் அந்த இடத்தை ஒன்று பிடிக்கிறார்கள், இல்லாவிட அந்த இடத்தை பிடிச்சி ஆக்களை நாடு கடத்துறாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அப்ப ஆண்டவர் எங்க இருந்தாலும், பிள்ளைகள் எருசலேமில் இருந்தாலும் சரி, அவர்கள் நாடு கடத்தப்பட்டு பபிலோனிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, சூசான் அரண்மனையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோட தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தார். ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் எப்படியாவது இந்த பிள்ளைகளை ஒரு நேர் வழிக்கு கொண்டு வந்து விட வேணும் என்பதுதான் தேவனுடைய எண்ணம், விருப்பம், சித்தம், பிரயாசம் எல்லாமாயிருக்கிறது. அப்ப பலவிதமான காலங்களில் பலவிதமான மனிதர்களை, ஊழியர்களை தேவன் எழுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். எசேக்கியேல் 3:15-16 கவனிப்போம். கேபார் நதியண்டையிலே தெலபீமிலே தாவரிக்கிற சிறைப்பட்டவரிடத்துக்கு நான் வந்தேன். அவர்கள் தாவரிக்கிற ஸ்தலத்திலே தாவரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அப்ப தேவன் எசேக்கியேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை, அப்ப ஆவிக்குரிய அனுபவத்தை எல்லாருக்கும் விளங்காது. தேவதூதன் வந்து பேசினாலும் விளங்காது, பரிசுத்த ஆவியானவர் பேசினா விளங்காது, இயேசு கிறிஸ்து தரிசனமானால் விளங்காது. அப்ப அதுக்கு தான் அழைப்பு தேவை. அப்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு அது சாதாரணமாக விளங்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். அலெக்ட்ராக்கு கதையை விடுங்க. ஆண்டவர் அங்கே வந்தேன், இங்கே வந்தேன், என்னோட என்ன சாப்பிட்டு போனார், அப்பம் சாப்பிட்டு போனார், தோசை சாப்பிட்டு போனார், அதெல்லாம் விடுங்க. இப்ப தேவன் ஒரு மனுஷனை அழைத்திருந்தால் அவனோட பேசுவார், ஆண்டவர் தொடர்புல இருப்பார். தேவன் ஒரு மனுஷனோட தொடர்புல இருக்கிறதுக்கு காரணம் அவனை கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவதுதான் நோக்கம். ஆமென் சொல்லுமா? இதில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நான் தெரியாது, ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தெலபீமிலே, அப்ப டெல் அபீப் வேறு. டெல் அபீப் அங்கே இருக்குது, இஸ்ரவேலுடைய தலைநகரம் டெல் அபீப். இது டெல் அபீப், இது பபிலோனிய தேசத்திலே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அங்கே அவர்கள் அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில ஆண்டவர் ஊழியக்காரன் எசேக்கியேலை எழுப்புகிறத நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் ராஜா எருசலேமில் இருந்து வாசிங்கோ 1450 கிலோமீட்டர் பாருங்க, கொண்டு போகப்பட்ட, சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒரு தடவை தப்பி போகிறார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். தேவன் ஒரு ஒரு கூட்டத்தை தமக்கிட்ட தெரிஞ்சு கொண்டால் ஆண்டவர் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார். நாங்கள் எங்க இருந்தாலும் பாருங்க, நோவாண்ட காலத்தில் கீழ்ப்படியாத ஆக்களை இயேசுவை சந்திச்சாரா இல்லையா? பேதுருவில் எழுதப்பட்டது, இயேசுவை சந்திச்சார். அப்ப ஆண்டவர் என்னை உங்களை தேடுகிறவராய் இருக்கிறார். கவனிப்போம் எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் பிரதானமான ஒரு ஊழியத்தை எசேக்கியேலுக்கு கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் அந்த ஊழியங்கள் எப்படிப்பட்டது, ஆண்டவர் என்ன எசேக்கியேலுக்கு சொன்னார், அது இன்றைக்கும் சத்தியமாக இருக்கிறதா? நாங்கள் இன்றைக்கு அதை யாராய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். எப்பொழுதுமே நானும் நீங்களும் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையோடு. ஆமென் சொல்லுவோமா? எது கேட்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, நீங்கள் கிடைக்கிறது கேட்கக்கூடாது, வயல் அடிக்கக்கூடாது, நீங்கள் கிடைக்கிறது கேட்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் அவனுக்கு என்ன அவுக்காது என்னன்னு சொல்றது, அந்த என்ன பணி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவனுக்கு விளங்கப்படுத்துவார். ஒரு மனுஷனை அழைத்திருந்தா
சொல்லுவார், உனக்கு இன்ன காரியங்களை நீ செய்வான். அப்போ எசேக்கியேல் நினைச்சு கொண்டிருந்தார், தீர்க்கதரிசி என்றால் ஆண்டவர் பாவத்தை விட்டு மனம் திரும்பண்டு சொல்லுவார் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிரத்யட்சமாக தெளிவாக ஒரு வகுப்படுகிறத நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ காவலன் என்று சொன்னால் என்ன செய்யணும்? பொதுவாக இனங்களை என்ன செய்யணுமா? பாதுகாக்கணும். ரெண்டாவது அறிவுறுத்துவோம். இதுக்குள்ள அறிவுறுத்துவோம், எச்சரிக்கணும். மீறி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் கவனம், அது நல்லதில்லை, ஆபத்து உங்களுக்கு. எச்சரிக்கும். மற்றது வெளிச்சிருப்போம், அந்த மக்களுக்காக பரிந்து பேசுவோம், ஜெபிக்கும், பாரப்படவும், ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழகும். காவலனுடைய வேலை ஒரு பட்டணத்தை பாதுகாக்கிறது என்றால் பொதுவாக செய்ய வேண்டிய காரியம். ஊழியக்காரனுடைய வேலை. நான் அதை சொல்லாமல் இருந்து அவங்க மறைச்சு நரகத்துக்கு போனால் ஆண்டவர் என்ற கணக்கு கேட்பார். நீங்கள் யாராவது தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் நிற்கிறீர்கள் என்றால், நான் கண்டா கடிஞ்சு கொள்ளாட்டில் ஐயோ அவர் சேர்த்துக்கு வர மாட்டாரு இல்லை கடிஞ்சு கொள்ளாவிட்டால் ஊழியக்காரன் நரகத்துக்கு தான் போவான். வாசிப்போமா எசேக்கியேல் 3:18. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கருக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கத்தை தன் துன்மார்க்கமான வழியிலே இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். ஊழியக்காரனுக்கு சிக்கலாம், மனுஷரை கடிஞ்சு கொள்வதா சிக்கலாம். ஆனால் நான் ஒருத்தருக்கு பயப்பட மாட்டேன், எண்ணிக்கைக்கு பயப்பட மாட்டேன், சபையிலே ஆத்மா உறைஞ்சிடும் ஒன்று நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய அழைப்பை கிளீனாக செய்து நான் பரலோகத்துக்கு போவேன். ஆமென். இதுதான் என்னுடைய பணி. ஒருத்தருடைய நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்ல வேண்டியது. செய்கிறது பிள்ளை, நீங்கள் செய்கிறது பிள்ளை. இந்த சொன்னால் அவரை சேர்த்துக்கு வராமல் விட்டு நம்மளும் பயப்பட மாட்டேன். துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கனுக்கு உனக்கு சாவ நிச்சயம், சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால், உங்களுக்கு தான் ஊழியக்காரன் அழைக்கப்பட்ட இருக்குதான், அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். அதனால உங்களோட கூட இருக்கிறவங்க விக்கிரகங்களை வழிபட்டா சொல்லுங்க, அது தவறு என்று சொல்லுங்க, அது சாபம் என்று சொல்லுங்க. ஜீவன் உள்ள தேவனை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுங்க. பார்த்துக்கிட்டு கையை கட்டிக்கொண்டு நீங்களும் பூஜையில விதிக்க கூடாது, சுண்டலை சாப்பிட்டு ஆண்டவர் உங்களோட கையில கேட்பார். ஒரு நாள் ஒத்து போக கூடாது. தேவனுடைய காரியம் ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுவதா இருந்தா தவறு நீங்க தவறு சொல்ல வேண்டும். ஆமென். உங்களுடைய ஆத்துமாக்கள் பரலோகம் போக வேண்டும், பயப்படக்கூடாது. ஒரு நாளும் துன்மார்க்கரோட சேர்ந்து எல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. அது பரவாயில்ல, நீங்கள் அப்படி செய்யலாம்னு சொல்லக்கூடாது. இப்போ சினிமா பார்க்குறதுண்டா கேட்பாங்க, சினிமா பார்க்கலாமான்னு கேட்பாங்க. நான் யூடியூப்பை பார்க்கக்குள்ள கண்ண முடிக்கொண்டா பார்க்குறேன். சினிமா பாட்டுலாம் போன பிறகு ஏசுவே 2 பேருக்கு பார்க்குறேன். நான் நடைமுறையில் அப்படி இல்லை. பழைய எம்ஜிஆர் சிவாஜி வந்தாலும் இருக்கா என்னடா பாட்டு போகுது, யாரம்மா இந்த அம்மா பார்த்துட்டு தான் போகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லலாம் சினிமா பார்க்கலாம்னு சொல்லலாமா? சொல்லலாம், சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான காரியம். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த காரியம் இருக்கிறது, இந்த கடமை இருக்கிறது, இந்த அழைப்பு இருக்கிறது. எசேக்கியேல் 3:19 கவனிப்போம். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில்
அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இப்ப நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் பாத்தீங்களா, நாங்கள் சொல்ற வேண்டிய கடமை என்ன சொல்லிவிடணும், சொல்லிடுவோம். அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில், அது அவன் பிரச்சனை. அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அது வேற கதை. நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். எங்களுக்கு கடமை இருக்கு பாத்தீங்களா. நாங்க சொல்ல வேண்டியது என்ற கடமை, சொல்லாம கையை கட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. என்னவோ செய்யட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எசேக்கியலுக்கு பிரதானமான பகுதி, எசேக்கியல் வேத புத்தகத்தில் பிரதானமான சத்தியங்கள் அடங்கிய புஸ்தகம். தேவன் 1450 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேடி எசேக்கியலை கொண்டு போகிறார், ஊழியக்காரனை கொண்டு போகிறார். பலவிதமான ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை அவருக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதனால ஊழியம் என்றது சாதாரணமான காரியம் கிடையாது. ஊழியக்காரன் சொல்ல வேண்டியது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் சொல்ற ஒழுங்குமுறைகளை பாருங்க. 3:20 கவனிப்போம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது, நீ அவன் முன் இடரலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்படியோ உன் கையிலே கேட்பேன். அப்போ ஒரு பாஸ்டர் நேற்றினோட காரியத்துக்குள்ள சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடத்தணும் என்று சொன்னார். அப்போ நான் ஓகே நல்லது, ஓகே இன்னும் ஊழியக்காரனுக்கு கீழே அந்த கூட்டம் நடக்குதுன்னா நான் பெற மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு எந்த சபையும் நான் என்ற ஊழியமும். ஆனால் நீங்கள் அப்படி ஒன்று செய்ய போறீங்கள் என்றால் இன்னொரு தலைமைக்கு கீழே நான் வர இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் இந்த சபையாக்களை அவரை குற்றம் சாட்டி இருக்கிறபடினால எங்களுக்கு உண்மை போய் தேவையும் இல்லை, தெரியவும் வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் வர மாட்டேன் என்று சொன்னேன். அப்போ அந்த பாஸ்டர் எனக்கு என்ன சொல்றார் என்று சொன்னால், கேளுங்க வடிவ, அவர் என்ன சொல்றார் என்றால், இதே குற்றம் நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு இப்படி நிச்சயம் என்ன கேட்குறேன். ஆனால் அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் பொழுது அவைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதே சூழ்நிலை எனக்கு வரும் உனக்கு வரும் என்று சொல்லிடுறதெல்லாம் பிசாஸ். பயப்படக்கூடாது. நீதிமானுடைய காரியத்தில் கவனமாக இருப்பான். நீதிமான் என்றா போல நீதிமான் தவறு செய்யக்குள்ள கை கட்டி கொண்டு இருக்கலாம். சே குட் பாஸ், சே குட் என்று சொல்லலாம். கவனமாக இருக்குவான். நீதிமான் தவறு செய்தாலும் நானும் நீங்களும் அதை என்ன செய்யணுமா, சுட்டி காட்டும். பாஸ்டர் நீங்கள் இப்படி செய்றீங்க தவறு, பாஸ்டர் நீங்கள் பொய் சொல்றீங்க தவறு, பாஸ்டர் நீங்கள் குடிக்கிறீங்கள் தவறு, விபச்சாரம் செய்றீங்க தவறு. எல்லார் மேலே வந்து சட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க சொல்லுவோம். இதே பிசாசு சொல்லும், நாளைக்கு நீ இந்த பிள்ளைய அதுக்கு பயப்படக்கூடாது. இறுதி வரை மறைக்க பண்ணி கொண்டிருக்கோம். நான் விழமாட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கோம். ஆமென். ஏன் நாங்கள் விடணும்? அது பிசாசு தான் அதை செய்கிறது. அதனால இன்றைக்கு நிறைய பேர் வாயை பத்தி கொண்டிருக்கிறான். அவன் தன் பாவத்தில சாவான், அவன் செத்து நரகத்துக்கு போடுவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. என்னதான் ஊழியத்தை செய்தார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, தவறான உபதேசங்களை, தவறான காரியங்களை, சபைக்குள்ளே அந்நிய அக்கினியை கொண்டு வந்து என்னதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் இப்பொழுது செய்யும் பொழுது அந்த காலத்தில் செய்த ஊழியங்கள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. என்னதான் நீங்கள் பிரயாசப்பட்டு ஓடின ஓட்டங்கள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. கவலைக்குரிய காரியம் இல்லை. இது 4 வசனம் தான். ஆனால் என்னை உங்களை எச்சரிக்கிற காரியம், ஆவியானவருடைய நாளில் நம்மளை பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன்.
ஏன்னா நீதிமான் விழுந்துட்டான், அவருக்கு அதை சொல்றதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. அதனால உங்கள்கிட்ட கேட்பேன் நான் சொல்றேன். ஒரு நாளும் தவறு செய்த ஊழியர்களை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடாது. நேற்று நான் சொன்னேன், இந்த பணத்துக்கு வந்து ஊழியம் செய்துட்டு போகிற பாசன் மேலதால தான் நீங்கள் கன பிரச்சனை. ஏன்னு சொன்னால் காணிக்க பண்ணி கொண்டு ஓடிடுவாங்க ஊழியத்தை செய்துச்சு. அந்த பாசத்து சபை எப்படி போகுது, இந்த சபை எப்படி உருவானது, இன்றைக்கு அந்த பாசனை பற்றி குற்றச்சாட்டுகள் இருக்குதா இல்லையா, ஏன் அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னு ஒன்றும் கேட்குறேன். நின்று காணிக்கையை பண்ணி கொண்டு ஓடிடுவோம் பிரசங்கம் பண்ணிட்டு. அதனால இன்றைக்கு சில சபைகள் இழுபட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு நாளும் தவறான ஊழியங்களை யாரும் ஆதரிக்க கூடாது. அந்த ரத்த பழியை உங்களுடைய ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லியிருக்கிறார். என்ன இல்லை பயப்பட பாருங்க. ஒரு நாளும் தவறான ஊழியர்களை நீதிமான் விழுந்து போனால் அவைகளை எச்சரிக்கணும். ஆண்டவர் அவங்க மனம் திரும்பலாம், ஆனால் நானும் நீங்களும் அவங்கள இன்னும் கைதட்டி இன்னும் களவடி இன்னும் விபச்சாரம் செய்யன்னு சொல்லி கைதட்டி அவங்களை ஊக்குவிக்க கூடாது. எசேக்கியேல் 3:21 கவனிப்போம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். அப்ப நீதிமான் மனம் திரும்பினால் ஆண்டவர் அவனை மன்னிப்பார். கரங்களை தெரிஞ்சவனை நம்மைப்படுத்துவோமா? மனம் திரும்பினார். அதனால் ஒரு ஊழியக்கார ஒரு சபை களவெடுத்தால் சக்கையை போல திருப்பி கொடுப்போம். சக்கையை எத்தனை மடங்காக திருப்பி கொடுத்தா ஆழத்தினையா திருப்பி கொடுத்தோம். அப்படி செய்யணுமா? அதான் உண்மையான மனம் திரும்புதல். இயேசுவுக்கு முன்னுக்கு சக்கையை செய்த மனம் திரும்புதல். அப்ப ஆண்டவர் மன்னிப்பார், அது வேற கதை. ஆனால் அவன் மனம் திரும்பிய ஊழியக்காரனை பார்க்க தெரியும் நமக்கு. அப்ப அவனை ஆண்டவர் பாதுகாப்பார். ஓகே, அவன் எச்சரிக்கப்பட்டால் நீ உன் ஆத்துமாவை தப்புவித்த. அப்ப நாங்களும் ஆண்டவர் எங்களையும் பாதுகாப்பார், எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை தருவார். இல்லாவிட நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நாங்கள் அப்படியே தான் இருப்போம், கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். நாங்கள் ஓடின பிரயாசம் எல்லாம் விருதாவாக இருக்கும். அதனால தான் இப்போ நாங்கள் இன்னொருவருடைய எல்லைக்குள்ள போய் அவன் வழக்க விசாரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களோட இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் நானும் நீங்களும் அதை பேச வேணுமா இல்லையா? எங்களுக்கு தெரியாது, இன்னொரு சபையிலே 1000 பிரச்சனை போய் கொண்டிருக்கோம். அதை நானும் நீங்களும் மூக்கு நுழைக்க தேவையில்லை. எங்களோட கூட இருக்கிறவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அதை கண்டிக்காம இருக்கலாமா? தம்பி இங்க வாங்க இது பிள்ளை, தங்கச்சி இங்க வாங்க இது பிள்ளை, அம்மா இங்க வாங்க இது பிள்ளை, மாமா இங்க வாங்க இது பிள்ளை சொல்லப்படமா இல்லையா? இதுதான் ஆண்டவருடைய நாளில் நம்மளோட சபையில் உள்ள பிள்ளைகளோட பேசுகிற காரியம். எங்களோட இருக்கிற ஆட்களை நாங்கள் சரி பிள்ளைகளை சொல்லுவோம், இது வேதத்துக்கு புறம்பானது, இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது சொல்லுவோம், எச்சரிப்போம். சிரிச்சு கொண்டிருந்த நாங்களே நடக்கிறதுக்கு இருக்கலாம் நினைக்கக்கூடாது. யாராவது இயேசு சொல்லி அழுகையும் பல்கடிப்பும் இருளும் கார்கள் நிறைந்த இடமுமா இருக்கு. சரி, நீதிமொழிகள் 11:21 கவனிப்போம். கையோட கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். கையோட கை கோர்த்தாலும் என்றால் கன பேர் சேர்ந்து தவறான காரியத்தை குரூப் கூட்டமாக கூடி நின்றாலும் எல்லாருக்கும் ஒற்றையாட்டிதான் கர்த்தருடைய காரியம். கன பேர் சேர்ந்து தவறான காரியத்தை ஆதரித்து கொண்டிருந்தா போல அங்கே ஒன்றும் கர்த்தருடைய நீதியை ஒன்றும் மாற்றலாம். இன்றைக்கு துஷ்டர் சேர்ந்து கன பேர் சேர்ந்து கைப்பிடித்து கொண்டு ஹல்லேலூயான்னு கொண்டு தான் நிற்கணும். துஷ்டன் தான் சேருவான், நீதிமான் சேர மாட்டான். நீதிமான்களுடைய சந்ததியையோ கரங்களை கட்டி ஆமென் சொல்லுவோம். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமானா இருக்கிறதுல கவனமா இருக்கும்.
துன்மார்க்கரோட போய் நாங்கள் கையை பிடித்தால் நாங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவோம். துன்மார்க்கரோட சேரக்கூடாது. தண்டனைக்கு தப்பான ஆண்டவர் எச்சரிக்கிறார்கள். ஒரு நாளும் தீமை செய்கிறார்கள், கர்த்தருடைய நீதிக்கு புறம்பாய் வாழ்கிறவர்களோட சேரக்கூடாது, ஊக்குவிக்கக்கூடாது, கொளுத்தி விடக்கூடாது. நீங்க செய்யறது சூப்பர் பிராவோ அதெல்லாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி ஒட்டு மொத்தமா நரகத்துக்கு போகக்கூடாது. இவ்வளவு நாள நாங்கள் ஓடின ஓட்டம் நினைக்கப்படாத இருக்கு. நீதிமான் ஓடின ஓட்டம் என்று நினைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் எச்சரித்தா பிறகும் அவர் மனம் திரும்பாவிட்டார். ஆண்டவர் எங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறபடினால்தான் அனுதினமும் எங்களை வழி நடத்துகிறார். ஆமென். நாங்கள் விழுந்து போகாதபடி ஆவியானவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் தேவனுடைய உறவில் கவனமாக இருக்கிறோம். அந்த உறவை அறந்து போகக்கூடாது. எரேமியா 3:15 கவனிப்போம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அப்ப இதுல இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏதோ ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஏதோ கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ கேட்டபடியால் ஆண்டவர் அப்படியான ஒரு மேய்ப்பனை கொண்டு வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, பாவத்தை கண்டிக்காமல் மேய்ப்பன் இருக்க முடியாது. ஏனென்றால் அவங்க மட்டும் நரகத்துக்கு போற கேஸ் கிடையாது. ஃபைல்ல பாசிட்ட வேறுமெல்லாம் இருக்கு. நீ ஏன் கண்டிக்க இல்லை, நீ ஏன் கடிஞ்சு கொள்ள, நீ ஏன் இது தவறு சொல்லலைன்னு கேட்பறா இல்லையா? உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். ஆட்ட இருதயம் தேவனுடைய இருதயம். உங்கண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை ஆண்டவர் வைக்க இல்லை. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அல்லவா உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமாம் சொல்லுவோம். எங்களுடைய சபை எப்பொழுதுமே பரிசுத்தத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கும். தேவனோட இருக்கிற உறவை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கும். நீதிமான்களை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் எங்களுடைய சபை எடுத்துக்கொள்கின்ற சபை லிஸ்டில் இருப்போம். ஆமாம் சொல்லுவோமா? நாங்கள் ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவராகத்தான் நீங்க கிரியை செய்வார். நீங்கள் திருந்தாவது உங்களுடைய காரியம். இதான் விஷயம். ஒரு நாள் நாங்கள் யாரையும் பார்த்து ஊக்கப்படுத்த மாட்டோம், முடியாது. அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒவ்வொருத்தரும் அந்த பிரதேசங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவங்கள், அவை கேட்ட மாதிரி ஊழியக்காரர்கள் அப்படியா அப்படி இருக்கிறீங்களா, என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, ஓகே. அதான் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு உரிய மேய்ப்பனாக எங்களை லீடர்ஸாக இந்த சபையில எங்களை அவர் நிறுத்தி இருக்கிறார். அமைச்சரும் அது நன்றியுடையவர்களா இருக்கும். நாங்கள் எங்களை சபையில தசமபாகம் தருவோம் என்று வற்புறுத்துறோம்னாங்களா, காணிக்கு அள்ளி போடுங்க என்று வற்புறுத்துறோம்னாங்களா? இல்லை. எங்களுடைய நோக்கம் எல்லாம் தேவனிடத்திலே ஒவ்வொரு ஆத்மாவையும் கிட்டி சேர செய்வது. ஆமே சொல்லுங்க. ஆமே. நோக்கம் வேற எங்களுக்கு எந்த விதமான உழைப்போ அல்லது நாங்கள் வேறு எந்த விதமான ஒரு காரியத்துக்கு நாங்கள் மேன்மையாக வாழ்வதற்காக இந்த ஊழியர்களை செய்யலை. அதனால் நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். நாங்கள் எப்பொழுதுமே தவறான காரியங்களை கண்டித்துத்தான் ஊழியர்களை செய்வோம். காரணம், ஊழியக்காரருக்கும் பிரச்சனை இருக்குன்னு வேதத்தில் தெளிவாக சொல்லி கண்டும் காணாத மாதிரி இருக்கக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 1:7 கவனிப்போம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செய்யும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஒரு சிக்கலான விஷயம் என்னென்றால், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் 2 காரியம். ஆண்டவரை துப்புரவை அறியாத ஆக்கள், சுவிசேஷமே கேள்விப்படாத ஆக்களுக்கு, கேள்விப்பட்டும்
கீழ்ப்படியாதாக்களுக்கும் நீதி செய்கிறதுக்கு ஆண்டவர் வருவார். இதெல்லாம் நான் தெளிவாகத்தான் உங்களோட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கற்பனையான கதை கிடையாது. இதை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் சிறைச்சாலையில் அந்த தெளிவாக எல்லாம் வெளிப்படுத்தி. அதனால இந்த சபையில் தராசு இருக்கிறது. இந்த சின்னத்தில் இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துமாறு இந்த ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த இடம் கீழே மேலே எல்லாம் நிரம்பி வழிஞ்சி 2 தடவை இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். மெய்யாகவே தேவனை தேடுவோர் இந்த இடத்துல வருவார்கள். ஆமென். பேர் போலுக்காக போலியான இடங்களில் இருந்து பிரியோசனம் கிடையாது. இப்போ ஒரு சபையாளர் உருவாக்கி இருக்கிறார் பரலோகத்துக்கு கொண்டு போறது. அதை உருவாக்குறதுதான் இங்கே உள்ள இந்த இதில் நீங்க ஊழியங்கள் செய்ய போற ஆரா இருந்தாலும் இவைகளை காரியங்களை குறித்து தான் பேசுவார். செழிப்பின் உபதேசம் வரும். செழிப்பு இருக்கத்தான் வேணும். செழிப்பு இருக்கும், சுகம் இருக்கும். ஆனால் பிரதானமான காரியத்தை விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய ஊழியங்களில் பிரதானமான காரியமே சபையை ஆயத்தப்படுத்துவது. ஆகவே நானும் நீங்களும் மிக கவனமாக பாரத்தோட கவலையோட பக்கத்தில் இருக்கிறார்கள் தவறு செய்வார்களா இருந்தால் அது சொல்லுவான். சிஸ்டர் நீங்கள் செய்கிறது தவறு, பிரதர் செய்கிறது தவறு. அப்போ எங்க வசனங்களை கண்டா வாங்க பாசகிட்ட வாங்க, அல்லது நீங்களே எடுத்து காட்டுங்க, இது பிள்ளைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் வசனத்தை நம்பிக்கொண்டிருக்க கூடாது. எங்களோட மனச்சாட்சியை நம்பணும். ஒரு ஆள் கடந்து போறார், கால் தடம் போட்டு ஒரு ஆள் விழுத்துறார். தம்பி கால் தடம் போட்டு விழுத்தக்கூடாது, பைபிள் எங்கே இருக்குன்னா நான் என்னத்தை காட்டுறேன்? மனச்சாட்சிக்கு தெரியுமில்ல பிள்ளையன்ஸ். ஆமென் ஆமென். ஆகவே இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலை தெரிகிற அக்கினியோடும் வானத்தை இருந்து வெளிப்படும் போதும் அப்படியா எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். இயேசுவை அப்படி பார்க்கறது பெரிய சந்தோஷமான நாள். ஏன் யார் சிரத்துக்கு முன்னுக்கு போய் நிற்கக்குள்ள அடிச்சு சொல்றேன், உண்மையை உத்தம் உள்ள ஊழியக்காரனே வாகனாடு என்று சொல்றேன். ஆமாம், தேவனுடைய பலிப்பிடத்தில் என்று சொல்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய சபையில் அப்படி இருக்கணும். ஆமென். அந்த நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருக்க வேணும். அந்த விசுவாசத்தோட கட்டப்பட வேணும். ஆமென். பொய் களவு ஒன்று இருக்கக்கூடாது. குறுக்கு வழியில யாரும் மேல வந்து பிரியோசனம் கிடையாது. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தோடு வேதனையை கூட்டான். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை மாத்திரம் பார்த்துருப்போம். நீதி நேர்மையா வாழணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும். இதை நான் சொல்ல விட்டா நான் நரகத்துக்கு போகணும். நான் சொல்லித்தான் ஆகணும். ஆமாம். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. விளங்குங்க. எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு தான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம். அவன் அப்பதான் அதுல 2 தெய்வத்தை கும்பிட்டு கொண்டு நிற்பான். நீங்க போய் சொல்லக்கூடாது தெய்வம் இல்லை, விசாசெல்லாம் அடிப்பனா இல்லையா, பால் எடுத்து வெட்டுவான், திறத்துவான். எங்கேடா குடும்பம் இருக்குன்னு கேட்பான். அப்படியெல்லாம் கதைக்க வேணுமா? ஏன் அப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறீங்க? என்னுடைய ஊழியத்தில் நான் ஜீவனுள்ள தேவனை தான் காண்பிக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஒழிய நீ செய்யறது தவறு தவறு என்று சொல்ற ஊழியம் நான் செய்கிறது கிடையாது. அப்படித்தான் சபையில் உள்ள நீங்களும் பழகும். நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், வாங்க எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு இருக்கிறார், உங்களுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மீண்டு இருக்கிறார் என்ற காரியங்களை தான் நானும் நீங்களும் காண்பிக்க வேணும். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும். அப்ப ஊழியம் செய்கிறார்களுக்கு இன்னும் வரக்கூடாது, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. அப்ப ஒரு காரியத்தை தவறு சொல்லக்குள்ள உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பைபிள் வசனம். அதாவது உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். அமைஞ்சிடும். எங்கள் எல்லாருக்கும் மேல விழுந்த கடமை. நாங்கள் மேல் வசனத்தில் பார்த்தோம், தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்குமான தண்டனையை வழங்குறதுக்கு இயேசு வரை இருக்கிறார். கவனமா இருப்போம்.
எப்பொழுதும் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால நாங்கள் எழுதி நிற்போம். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனமும். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.